யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி செல்ல முயற்சித்த ஹயஸ் ரக வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 1:15 அளவில் ஊர்காவற்றுறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அல்லைப்பிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், வேலனை அல்லைப்பிட்டி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஹயஸ் ரக வாகனம் ஒன்று அதிகாலை 1:15 மணியளவில் சென்றுள்ளது. குறித்த வாகனத்தை அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வழிமறித்து சோதனை செய்ய முயற்சித்த நிலையில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிவேகமாக சென்றுள்ளது. குறித்த வாகனம் காவல்துறையினரை மோதி தள்ளிவிட்டு தப்பிச் செல்லும் நோக்கில் அதிவேகமாக வந்ததை அவதானித்த காவல்துறையினர் வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது கற்பக பிள்ளையார் கோவில் வட்டு வடக்கு சித்தாங்கேணியை சேர்ந்த அல்பினோ அருள் ஃபயாஸ் என்ற 15 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தின் போது காயமடைந்த நபரை காவல்துறையினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தில் வட்டிக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதிகளை சேர்ந்த 3 பயணித்த நிலையில் ஏனைய 2 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் குறித்த சம்பவத்தினை ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றுறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.